அண்ணா என்னாச்சு உங்களுக்கு? அண்ணா இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விடக்கு நாட்டிய வர வந்து ஒரு ராசி சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இத்தனை பேர் முன்னாடி உங்களோட தங்க என்ன பார்த்து தாஸ்தி வேஸ்தி தேவை சொல்றாளே. இந்த ஒரு ஆம்பளைங்களா பார்த்துட்டாங்களே. கவலைப்படாது. எப்போது என் தங்கை உன்னை தாசி வேசி உரைத்தாலோ பார்த்து உண்மையில் ஆசைப்பட்டு விட்டு எப்போது என் தங்கை முன்பே சபையிலே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இனிமேல் என் நாட்டுக்கு மன்னன் நான் தான். அப்படியா? அதுல சந்தோஷமே கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் அவ யாரு? என்னுடைய நாத்தனாரு. ஒரே ஒரு வார்த்தை ஆசையா அனுப்பி சொன்ன அதுவே போதுங்க. ஆமா போயிட்டு வந்திருக்கேன். நான் தவறு செய்திருந்தால் அண்ணா தவறு செய்து விட்டீர்கள் என்று உள்ளே சென்ற தலைமையில் சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு பெண்ணை பார்த்து தாசியை வேசி என்று சொல்லலாமா? இச்சபையிலே அவளை அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் யார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அவளை நான் திருமணம் செய்து விட்டேன். இனிமேல் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று அழைத்து விடு. அண்ணா இதுதான் உங்களுடைய ஆசையா? கோபுரம் எங்கே குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் கேள்வி வைத்தால் கூட கிட்டாது. காதலுக்கு ஜாதி பேதம் இல்லையடி. அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக சொன்னாய்.
கொண்டு வேட்டையாடினாலும் சரி அவளை எண்ணி என்று அழைக்க முடியாது. அடைச்சு பாதம் நிலத்தில் அறிவற்றவளே, அது குடும்பத்தை கிழக்கு வந்த கோடாரி காம்பி, நீயா என் தங்கை இந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்லடி. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. கச்சலை என்னங்க அந்த படுபாவி உன்னை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாளே. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் யாருங்க? என் தங்கை, உன்னுடைய தங்கை, ஆ. என்னுடைய நாத்தனாரு. ஆமா. ஏதோ குழந்தை தெரியாம பேசிட்டாங்க. குழந்தை? ஆமாங்க. உனக்கு குழந்தையா? ஆமாங்க. ஐயோ, உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். அது அவளுக்கு தெரியலையே. அவளுக்கு தெரியல. எனக்கு ஆ. என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாத்தனாரு, ஆ. என்னுடைய நாத்தனார் கிட்ட 10 நிமிஷம் நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். புரிய வைக்கிற. ஆகட்டும் கச்சலை, நான் அருமை சென்று ஓய்வு பெற வேண்டுமா? பஞ்சனில் இருக்கிற சீக்கிரமா வந்துரு. நான் சொல்ல 18:42 சீக்கிரம் வாங்க வா. சீக்கிரமா வா. முத்தழகி அண்ணன் அடிச்சுட்டாரா? வலிக்குதாமா? இல்ல முன்னாலதான். ஏன்? சீ, கிட்ட வராது, தூரம் போ. நான் என்னடி பண்ணேன்? என்னை பார்த்தாலே பிடிக்கல. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் மீறி. யாரு நீயா? ஆமா. கிடையாது, பிசாசே நீதான். சரி, அதெல்லாம் போகட்டும். உட்காருமா. முடியாது. உட்காருமா. அண்ணி சொல்ற உட்காருடி. பிடிச்சு வாய மூடு. உட்காருடியே. முடியாது. உட்காருடி. ஏய்! உட்காரு போ. அண்ணன் அடிச்சுட்டாரா? என்னது ஒரு அண்ணி கறி தொடக்கூடாது? எவன் தொடுவா? பண்ணி தொடாத. நீ மேல கையெழுத்து பொழுது அருவருப்பா இருக்கு. ஏன்? ஆமா, புடிச்சுமா புடிச்சுலையா? அதுக்கு மேல நீயும் ஒரு பெண்ணு, நானும் ஒரு பெண்ணு. எனது என்ன பெண்ணு? பொம்பளை தானே? யாரு? நானே. யாரு? நீ. ஆ, சரிதான். பொம்பளை இல்லையா? எனக்கு தெரியாது. அப்ப நீ பொம்பளை இல்ல? கிடையாது. தலையிலே அடிச்சுக்கலாமா? நீ பாவிய. ஏன்? பொம்பளை இல்லையா நீ? ம்ம். சரி, அதெல்லாம் போகட்டும். என்னதான் இருந்தாலும் ம். நான் யாரு? இந்நாட்டு மகாராணி, யாரு நீ? பொண்ணனுக்கு பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுமா? போதுறேன். பரவாயில்ல. யார் எவரு? என்னுடைய நாத்தனார் தானே. கோவத்துக்கு குழந்தை பேசிடுச்சு. இருந்தாலும் நம்ம தான் பொறுத்து போனோம். முத்தழகி, என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு ஆசையா சொன்னா உன்னை தங்க தட்டுல வச்சு நான் தாளாட்டு பண்ணேன். நீ எதுல வச்சு என்ன தாளாட்ட தேவையில்லை. ஏன்? என்னால கூப்பிட முடியாது. கூப்பிட முடியாது. முடியவே முடியாது. நீங்க பாரு, இறுதியா கேக்குறேன், அண்ணின்னு சொல்ல முடியுமா முடியாதா? நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியவே சொல்ல முடியாது. முடியாதா? சொல்ல முடியாதா? நீங்க போகட்டுமா? அப்படி
முடியுமா? முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? சொன்னேன் எங்க இருந்து வர உனக்கு ஆடுவோம் யார் கூட தைரியத்துல ஆடுற என்று மேல எழுந்துருவியே அடி திருட்டு ஒரு வாரம் தண்ணி சொன்ன குறைச்சிருவியா பேசிருவியா எங்க பொம்பளை கிடையாதா அது ஏற்றுக்க மாட்டேன்